வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் 52வது பிறந்தநாள் விழா. பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிய ஆதரவாளர்கள். விலையூர் பகுதியில் நடைபெற்ற காவல்துறையினரின் கலந்தாய்வு கூட்டம். 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்பு. கீழே கிடந்த ரூபாய் 25,000 மதிப்புடைய செல்போனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சிறுவர்கள். பொதுமக்கள் மத்தியில் குவிந்து வரும் பாராட்டுக்கள். இனி விரிவான செய்திகள். ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர்.இ. சேகர் தலைமையில் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் 52வது பிறந்த நாளை நாடு முழுவதும் உள்ள காங்கிரசார் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் ராகுல் காந்தி தேசிய பேரவை மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு தலைவர் ஆர்.இ. சேகர் மற்றும் காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் திருவேங்கடம் தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை, முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை செய்யப்பட்டு நிர்மலா சிசுபவனில் உள்ள குழந்தைகளுக்கு அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டன. மேலும் பேபிசாரா இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்பு மற்றும் உணவு வழங்கிய காங்கிரசார் இவ்விழாவின் நிறைவாக ஒய்ஸ்பீஸ் முதியோர் இல்லத்தில் மாலை உணவு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கலசலிங்கம் பல்கலைக்கழகம் சார்பில் +2 மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள கலசலிங்கம் பல்கலைக்கழகம் சார்பில் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் +2 மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வழிகாட்டு நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் ஆர்.ஜே. விஜய் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை மேலாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளிடையே கலந்துரையாடினர். தொடர்ந்து மாணவர்களிடம் பேசிய அவர்கள் +2விற்கு பிறகு என்ன படித்தால் சிறந்த எதிர்காலம் உள்ளது என்பதை பற்றி தெளிவான விளக்கத்தோடு எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று பயனடைந்தனர். அவங்க மற்றவங்க யோசிச்சாங்க. வெரி குட். ஆனால் முடியாது, ஷைன் ஆக முடியாத கேஸில் சொல்லணும். இன்ஜினியரிங் படிச்சு உலகத்துக்கு ஒரு வேலை சம்பளம் வந்து சைடில் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த சைடெல்லாம் சந்தோஷம். சூப்பர். அதெல்லாம் இன்ஜினியரிங் போயிட்டு கரெக்டாக ஷைன் ஆக முடியாமல் கஷ்டப்படுற நிறைய பேர் அவங்க பார்த்து மாட்டிக்கூடாதுன்றதுக்காக தான் அதை சொல்லுவாங்க, தவிர கண்டிப்பாக ரீசன் கிடையாது. பட் இன்னைக்கு ஸ்டேஜில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு தான் விசிட்டாக பண்ணோம்னா 100% நான் சொல்கிறேன், அப்படி அவசியமே கிடையாது. மீடியா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா வீட்டில் பேசி. மீனவர் கலை இலக்கிய ஆய்வு மையம் சார்பில் சிங்காரவேலர் சுடர் விருது வழங்கும் விழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. மீனவர் கலை இலக்கிய ஆய்வு மையம் சார்பில் சிங்காரவேலர் சுடர் விருது வழங்கும் விழா தமிழ்ச்சங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் 163ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்ச்சங்கத்தில் விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் முனைவர் வல்லத்தான் அவர்கள் தலைமை தாங்கினார். முனைவர் பாவலர் பழனி வரவேற்புரையாற்றினார்.
கலைமாமணி அசோகா சுப்பிரமணியன் நோக்குரையாற்றினார். சமுதாய பணியில் ஈடுபட்டு வரும் மீனவர் நலச்சங்க தலைவர் கயல் பாரதி அவர்களுக்கும், சிங்காரவேலர் அறக்கட்டளை வாயிலாக சமூக பணியில் ஈடுபட்டு வரும் ராமலிங்கம் அவர்களுக்கும் சிங்காரவேலன் சுடர் விருது வழங்கப்பட்டது. சிங்காரவேலர் கவிதை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. முடிவில் இணைவோம் மீனவனாக மக்கள் இயக்கம் AK புகழேந்தி அவர்கள் நன்றி உரை வழங்கினார். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 99வது பிறந்தநாளை முன்னிட்டு உப்பளம் தொகுதியில் சிறப்பு குழந்தைகளுக்கு அன்னதானத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 99வது பிறந்தநாளை முன்னிட்டு ஜுவாலா ஹோம் நிறுவனத்தின் மூலம் மனவளர்ச்சி இல்லாத சிறப்பு குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மிஷன் திமுக பிரமுகர் அவர்களின் ஏற்பாட்டினால் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை தாங்கிய புதுவை மாநிலம் திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆன்மாவிற்காக பிரார்த்தனை செய்யுமாறும் ஜுவாலா ஹோம் நிறுவனத்தில் வேண்டிக் கொண்டார். இந்நிகழ்வில் கழக தொகுதி செயலாளர் சக்திவேல், தொகுதியின் அவைத் தலைவர் ரவி, கழக பிரமுகர்கள் பிராங்க்லின், நோயல், அஷப், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜி, மாநில மீனவரணி வெங்கட்ராமன், லாரன்ஸ், மோரிஸ், ரஹ்மான் மற்றும் அரவிந்த் கழக நிர்வாகிகள் சகோதரர்கள் அனைவரும் உடனிருந்தனர். அன்னை சோனியா காந்தி அவர்களின் உடல்நலம் வேண்டி புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பில் மண்சோறு சாப்பிடும் நிகழ்வு நடைபெற்றது. அன்னை சோனியா காந்தி அவர்களின் உடல்நலம் வேண்டி புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பில் மண்சோறு சாப்பிடும் நிகழ்வு நடைபெற்றது. மகிழா மாநில தலைவி பஞ்சகாந்தி, துணைத் தலைவி பொன்னி சுப்ராயன், ஜெயலட்சுமி, அஞ்சலாட்சி, முத்தமிழ் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ரத்னா, கிருஷ்ணா தேவி, சாந்தி, மகிழா காங்கிரஸ் செயலாளர்கள் பானு, ரெஜினா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் வரலட்சுமி மற்றும் கவிப்பிரியா உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ஆதித்யா கல்வி குழுமத்தில் ஆதித்யா மேலாண்மை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துவக்க விழா மற்றும் +2 முடித்த மாணவர்களுக்கு கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரை என்ற உயர்கல்விக்கான விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை கருத்தரங்கம் நடைபெற்றது. ஜிப்மர் கலை அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்து பேசினார். மேலும் ஊடகத்துறை முதன்மை வல்லுநர் கோயம்புத்தூர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு விஷுவல் கம்யூனிகேஷன் துறை குறித்து விளக்கி பேசினார். மேலும் பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு துறை சம்பந்தமாக மாணவர்களுக்கு விளக்கினர். இதில் ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், தாளர் அசோக் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். இதில் ஏராளமான +2 முடித்த மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பேசுவதே எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பாகவும் வரமாகவும் கருதுகிறேன். நான் நேசிக்கின்ற மாணவிகளிடம் ஒரு கேள்வி கேட்டார். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன? பெருமை என்றார். அதை இந்த பாண்டிச்சேரியில நான் முழுமையாக பார்க்கின்றேன். சென்ற மாதம் எப்படி ரேர் கோஇன்சிடென்ஸ் சொல்லுவாங்க, போன மாதம் 19ஆம் தேதி, இந்த மாதம் 19ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்களுடன் நான் மேடையில் இருக்கின்றேன். அதோட குட்டி பாண்டிச்சேரி அங்க சொல்றாங்க குட்டி பிரான்ஸ் சார்ங்கிறாங்க. இல்லை, உங்க மாவட்டத்துல துறையூர்னு ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டாரு. ஆமா சார். அங்க சரஸ்வதினு ஒரு பொண்ணு 15-16 வயசான பொண்ணு மாவட்டத்துல முதலாவதா வந்திருக்கு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சொன்னார்ல, முடியும் வரை முயற்சி எடுக்க சொன்னார். முடியும் வரை சொன்னாங்க. அவர் தான் முடியும் வரை அப்படின்னு முயற்சி எடுத்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு, வெற்றி பெற முடியும். என்னுடைய எண்ணம் இது மாதிரி ஒரு நல்ல கல்லூரி வரணும், அதாவது நம்முடைய நிர்வாக திறமை உள்ளவர்கள் பிள்ளை இருக்கணும்.
அடிக்கடி நான் பெரிய நிறுவனமாக பேசிட்டு இருக்கோம். வேலைவாய்ப்பு நிறைய உருவாக்கி கொடுக்கணும், நிறைய வேலை கிடைக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பெரிய நிறுவனத்தில் தொடர்பு கொண்டு பேசுவோம். நிறைய பேசிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட ஒரு சிறிய அவங்க சொன்ன நம்ம புதுச்சேரி பிள்ளைங்க நல்ல திறமையாக இருக்கு, ஆனால் வெளிப்படுத்துகிற நிலையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப குறைவு. புதுவையில் முதன்முறையாக தனியார் நிறுவனத்தின் உள்விளையாட்டு அரங்கம் சார்பில் கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் சுமார் 10க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளாக அமைக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்து விளையாட இருக்கும் கபாலி எஃப்சி விசஸ் எண்டையூர் எஃப்சி இரு அணிகளும் தங்களது அணிகளை தயார் நிலையில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து தமிழர் புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் நடைபெற்ற பல்வேறு தீர்மானங்கள் குறித்து ஆலோசனையில் முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் கோரிக்கைகளும் வைக்கப்பட்டன. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அது 4 பேரை சேர்ந்து சொல்லும்போது தான் அதை கவனிக்கிறாங்க. தனிப்பட்டார் சொன்னால் அது பார்ப்பாங்க நடவடிக்கை இருக்கும். அதனால் சங்கங்கிறது தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு. நமக்கு வர்த்தகம் வரும் வியாபாரம் வரும்னு சொன்னால் சங்கங்கள் எல்லாரும் பெரிய முறையில் பெரிய காலத்தில் புதுசாக வர்றவங்க பழசாக எல்லாருக்கும் வந்து சேர்ந்து இந்த சங்க சம்பிரதாயம் வர்த்தகம்னு சொல்லி அரசாங்கம் நாம் ஒரு கருத்து சொல்லுவோம். நீங்கள் எப்படி ஒரு கருத்து பணம் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் சங்கத்திலே இருந்து எல்லாருக்கும் உங்களுக்கான யோசனைகள் என்ன இருக்கணும் அதை நீங்கள் மனத்திறந்து சொன்னீங்கன்னா அது சுப மங்களமாக கவலைப்படுவோம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஆரோவில் காவல் நிலையம் அருகில் வேத புரீஸ்வரர் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை சித்தர் பீடத்தில் கோபூஜை மற்றும் எஜமானி சங்கல்பம் கலசம் அவகாகனம் சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஆரோவில் காவல் நிலையம் அருகில் உள்ள வேத புரீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகை சித்தர் பீடத்தில் பஞ்சமி பூஜை கலச ஆவணம் மற்றும் மூலிகை திரவியங்களால் உற்சவமூர்த்தி புறப்பாடு மூலிகைகளும் கிழங்குகளாலும் காய்கறிகளாலும் மூலிகை திரவியங்களாலும் ஹோமம் நடைபெற்றது. கல்யாண தடை, புத்திர பாக்கிய தடை, கிரக தோஷம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட்டில் கேஸ் மற்றும் உலக நலனிற்காக சிறப்பு யாகம் மற்றும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. இவ்விழாவை ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் மற்றும் சிவாச்சாரியார் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னைக்கு வாரகி அருள் பெறுமாறும் கேட்டுக்கொண்டனர். மேலும் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஆரோவில் காவல் நிலையம் அருகிலுள்ள வேத புரீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகை சித்தர் பீடத்தில்
திருப்பணி நடைபெற உள்ளதாகவும் தங்களால் இயன்ற பொருளாகவும் காசோலைகளாகவும் கொடுக்கலாம் என்றும் ஸ்ரீ வாராகி அருள் பெறுமாறும் கேட்டுக்கொண்டனர். ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் நடிகர் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் அடுத்த கரிக்கலாம்பாக்கம் சுபாஷ் நகர் பகுதியில் நடிகர் விஜய் அவர்களின் 48வது பிறந்தநாளை முன்னிட்டு மக்கள் தளபதி நற்பணி இயக்கம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. அகில இந்திய நடிகர் விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் மாநில செயலாளர் சரவணன் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் ஏம்பலம் தொகுதி விஜய் மக்கள் இயக்கத்தின் இளைஞரணி தலைவர் மதன் தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் நலவழித்துறை மற்றும் தேசிய இரத்த மாற்று கழகம் மூலம் வரவழைக்கப்பட்ட இரத்த வங்கியில் 50க்கும் மேற்பட்ட குருதி கொடையாளர்கள் கலந்து கொண்டு ரத்தம் வழங்கினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் தொகுதியின் விஜய் மக்கள் இயக்க தலைவர் மணிகண்டன் என்கின்ற ஜாக் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் கரிக்கலாம்பாக்கம் இளைஞர்கள் மற்றும் ஓர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியங்குப்பம் கொம்யூன் வனவெளி கிராமத்தில் உள்ள தந்தை பெரியார் அரசு பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் தீவிர துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி அரியங்குப்பம் வனவெளி கிராமத்தில் உள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் ஒன்றிணைந்து முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் தீவிர துப்புரவு பணி மேற்கொள்ளும் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். இதில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அவர்கள் தலைமை தாங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் சுபாஷ் சந்திரன் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு தலைவர் காத்தவராயன், பொதுச் செயலாளர் வசந்தராஜா, பொருளாளர் முருகன், துணைத் தலைவர்கள் வெங்கடேஷ், கோதண்டபாணி, முருகன், சங்கீதா, ஜெகநாத், துணை பொருளாளர் ரகுமான், செயலாளர் துரைமுருகன், தனசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஒன்றிணைந்து பள்ளி வளாகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா அரியங்குப்பம் பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைமையில் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைமையில் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கினார். மேலும் இவ்விழாவில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், பிரசார குழு தலைவர் திருநாவுக்கரசு, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் காங்கேயன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் 52வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 10 கண்ணு சந்திப்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. ஒசடு வட்டார காங்கிரஸ் சார்பில் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் 52ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா 10 கண்ணு சந்திப்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வட்டார தலைவர்கள் சங்கர் பாபு, ராமு, புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளரும் உசடு செந்தில்குமார், பொதுக்குழு உறுப்பினர் பாபு என்கின்ற பழனிராசா, எஸ்சி பிரிவு பொதுச் செயலாளர் சேட் என்கின்ற செங்கேனி, வட்டார துணைத் தலைவர் SP வேல்முருகன், தொண்டமானத்தன் ராமதாஸ், தனசேகர், உதயகுமார், பிள்ளையார்குப்பம் கணேஷ், பெரியண்ணசாமி, ராதாகிருஷ்ணன், கூடப்பாக்கம் சுப்பிரமணி, ராஜா, தாமோதரன் மற்றும் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ரூபாய் 25,000 மதிப்புடைய கீழே கிடந்த மொபைல் போனை ஒப்படைத்த சிறுவர்களை மங்களம் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் செந்தில்குமரன் அவர்கள் நல்லொழுக்கத்தை பாராட்டி பரிசு பொருட்களை வழங்கினார். மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மங்களம் உருவியாறு மெயின் ரோட்டில் 25,000 ரூபாய் மதிப்புடைய கீழே கிடந்த மொபைல் போனை மங்களத்தை சார்ந்த 12 வயதுடைய மாரியின் மகன் யுவராஜ் மற்றும் 11 வயதுடைய மூர்த்தியின் மகன் ஆதித்யா ஆகியோர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மங்களம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சிறப்பான சேவை செய்த சிறுவர்களின் நல்லொழுக்கத்தை பாராட்டி மங்களம் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் செந்தில்குமரன் அவர்கள் மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு பொருட்களாக ஸ்கூல் பேக், நோட்டு புத்தகம் உள்ளிட்டவற்றை அவரது சொந்த செலவில் வழங்கி மாணவர்களின் நல்லொழுக்கத்தை பாராட்டினார். மேலும் மாணவர்களை ஒழுக்கமாக வளர்த்தெடுத்த பெற்றோருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் மாணவர்களின் கல்லூரி படிப்பு வரை ஏதாவது உதவி என்று தேவைப்பட்டால் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். மேலும் செந்தில்குமரன் அவர்கள் கூறுகையில் மாணவர்களின் இந்த செயல் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளதாகவும் மற்றவர்களின் பொருளின் மீது யாரும் ஆசைப்படக்கூடாது என்பதற்கு இந்த மாணவர்கள் சிறந்த உதாரணமாக விளங்குவதாகவும் குறிப்பிட்டார். இவர்களைப் போன்றே அனைவரும் வளர்ந்து நாட்டின் எதிர்காலத்தை சிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதியின் தலைவர் ஆறுமுகம், பெருமாள், சக்திவேல், அலெக்ஸ், சசிகுமார் மற்றும் கல்யாண சுந்தரம், ஆனந்த் உட்பட பலர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர். மங்களம் தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு இடுகாட்டில் உள்ள கருமாதி கொட்டகை சுற்றுப் பகுதிகளில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மங்களம் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் செந்தில்குமரன் அவர்களின் தலைமையில் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மங்களம் தொகுதியின் பாஜக கட்சியின் பொறுப்பாளர் செந்தில்குமரன் தலைமையில் வாரந்தோறும் விடுமுறை தினத்தில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கோட்டைமேடு இடுகாடு பகுதியில் உள்ள கருமாதி கொட்டகை குப்பை குளமாக புதர் நிறைந்து பாதுகாப்பின்றி சமூக விரோதிகளின் கூடாரமாக காணப்பட்டது. இதனையடுத்து சமூக சேவகர் அருண்ஜோதி மற்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டதற்கெனக மங்களம் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் செந்தில்குமரன் அவர்கள் பாஜக குழுவோடு இணைந்து சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். இடுகாட்டு பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகள், மது பாட்டில்கள், பிளாஸ்டிக் பைகள் மற்றும் பல்வேறு கழிவுகளை சுத்தம் செய்து தூய்மைப்படுத்தினார். மேலும் சமூக சேவகர் அருள்ஜோதி கூறுகையில் இப்பகுதியை மிகவும் தூய்மையின்றி காணப்பட்டதாகவும் காரியம் செய்ய வருவோர் முகம் சுளிக்கும் வகையில் காணப்படும் இடத்தை சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும் என்று பாஜக பொறுப்பாளர் செந்தில்குமரன் அவர்களிடம் தாங்கள் கோரிக்கை விடுத்ததாகவும் அதன் அடிப்படையில் இன்று தொகுதியின் பாஜக நிர்வாகிகளோடு இணைந்து சுத்தம் செய்து அவர் கொடுத்தார் என்றும் அவருக்கு பொதுமக்களின் சார்பாக மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டார். மேலும் இரவு நேரங்களில் இப்பகுதியில் கஞ்சா, மது உட்பட பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்தேறி வருவதாகவும் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும்
கோரிக்கை வைப்பதாகவும் அவர் கூறினார். இதில் தொகுதியின் தலைவர் ஆறுமுகம், மரியம் செல்வராஜ், தண்டபாணி, சக்திவேல், குணசேகர், கார்த்திகேயன் மற்றும் அலெக்ஸ், சசி, ஜனார்த்தனன், ராஜி, ஆனந்த், மணிகண்டன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுத்தம் செய்த பிறகு இடுகாடு பகுதி பளிச்சென்றும் காணப்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் மங்கலம் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் செந்தில்குமரன் மற்றும் அவரது குழுவினரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர். மேற்கு பகுதி கண்காணிப்பாளர் SP ஜிந்தா கோதனராமன் தலைமையில் வேலூர் தென்கோபுர வீதியில் அமைந்துள்ள JK திருமண மண்டபத்தில் போலீஸ் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் தென்கோபுர வீதியில் உள்ள JK திருமண நிலையத்தில் மேற்கு பகுதி கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதனராமன் அவர்களின் தலைமையில் வில்லியனூர் ஆய்வாளர் கிருஷ்ணன், நெட்டப்பாக்கம் ஆய்வாளர் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலையில் வில்லியனூர், மங்கலம், நெட்டப்பாக்கம், திருக்கனூர், காட்டிரிக்குப்பம், திருபுவனை ஆகிய காவல் நிலையங்களுக்கு காவலர்களின் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு காவலர்களின் கோரிக்கைகள் கேட்டு அறியப்பட்டு அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்றும் ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் கடந்த 2 மாதங்களாக மிக சிறப்பாக பணியாற்றிய முக்கிய வழக்குகளில் துப்பறிந்து கண்டுபிடித்த காவலர்களுக்கு பொன்னடை போர்த்தி பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. மங்கலம் காவல் நிலையத்தை சார்ந்த நிலைய எழுத்தர் சங்கரன் அவர்களுக்கும், நீதிமன்ற காவலர் கருணாகரன் அவர்களுக்கும், வில்லியனூர் காவல் நிலைய துணை உதவி ஆய்வாளர் சாந்தி அவர்களுக்கும் சிறப்பாக பணியாற்றியதற்காக SP அவர்கள் சால்வை அணிவித்து பரிசு பொருட்களை வழங்கினார். மேலும் அனைத்து காவலர்களும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும், ஏதாவது தகவல் என்றால் உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட ஆண் பெண் காவலர்களுக்கு காலை சிற்றுண்டி கொடுத்து பொதுக்கூட்டம் சிறப்பாக முடிவடைந்தது. மேலும் இது சம்பந்தமாக காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதனராமன் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது, கஞ்சா வழக்குகளில் அனைத்து காவலர்களும் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும், மணல் கடத்தல், ஸ்பா வழக்குகளிலும் மற்றும் முன்னாள் குற்றவாளிகள், ரவுடிகள் மீது தமது கண்காணிப்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றும், அனைத்து காவலர்களும் அதிகாரிகளும் கவனம் செலுத்தி நமது பகுதிகளில் எந்த குற்றங்கள் நடக்காமல் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுரை வழங்கினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் 52வது பிறந்தநாள் விழா. பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிய ஆதரவாளர்கள். வில்லியனூர் பகுதியில் நடைபெற்ற காவல்துறையினரின் கலந்தாய்வு கூட்டம். 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்பு. கீழே கிடந்த ரூபாய் 25,000 மதிப்புடைய செல்போனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சிறுவர்கள். பொதுமக்கள் மத்தியில் குவிந்து வரும் பாராட்டுக்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.